ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் கடந்த 5 வருடங்களாக பொதுத்தமிழில் கேட்கப்பட்ட கேள்விகள் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா 40 கொஷின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஒரு வீடியோவில் நம்ம 20 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோங்க. ப்ரீவியஸாக அப்போ 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 500 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த 500ல் நம்ம 40 பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய தமிழ் புக்லேயும் வந்து இருக்குது, புது தமிழ் புக்லேயும் நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஸோ யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து சொல்லிய ஒரு கூற்று, ஓகேங்களா? அடுத்து 42வது கேள்வி, சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? இது மேக்ஸிமம் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீரமா முனிவர், ஓகேங்களா? அடுத்தது 3வது கேள்வி, கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? ஸோ கழுகுமலை வெட்டுவான் கோவிலோட சிற்பங்களை அமைத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே நமக்கு ஜிஎஸ்ல யூனிட் 8லேயும் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று, ஓகேங்களா? அடுத்தது, புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்கீர்த்தி. இது நமக்கு ஹையர் செகண்டரி புக்லேயுமே இருக்கும், லோயர் செக்ஷன் புக்லேயுமே வந்து நமக்கு இந்த பாயிண்ட் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்தது 5th கொஸ்டின், தத்துவ தரிசனம், பிடிசாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்காரன். ஸோ இதெல்லாம் வந்து யார் எழுதின புத்தகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தத்துவ தரிசனம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வள்ளிக்கண்ணன். அடுத்து பிடிசாம்பல் அப்படிங்கிறது யார் எழுதுனது அப்படின்னா, அண்ணா எழுதுனது, சரிங்களா? அடுத்தது தாலாட்டு அப்படிங்கிறது வந்து ஜெயகாந்தன் எழுதுனது. ஸோ அடுத்தது மிட்டாய்க்காரன் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறது எழுதுனது, ஓகேங்களா? ஸோ தத்துவ தரிசனம் வந்து வள்ளிக்கண்ணன், பிடிசாம்பல் வந்து அண்ணா, தாலாட்டு வந்து ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் வந்து கீவா ஜெகநாதன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2143 அப்படிங்கிறது நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கோம், ஓகேங்களா? 2143, ஓகே. அடுத்து 6வது கேள்வி, சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர், உவமை கவிஞர், காந்திய கவிஞர், புரட்சி கவிஞர். ஸோ பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறது உடுமலை நாராயண கவியை வந்து குறிக்கக்கூடியதா, லோயர் கிளாஸில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ வந்து கரெக்டு. அடுத்தது காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாரை வந்து குறிப்பிடக்கூடியது. ஸோ 1ம் 3ம் கரெக்டுங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா, இப்போ ஊமை கவிஞருங்கிறது யார், புரட்சி கவிஞருங்கிறது யார், பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் என்ன, தாராபாரதியோட சிறப்பு பெயர் என்ன? ஸோ இந்த 4 கேள்விகளுக்கான பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கொஷினுமே இந்த கொஷினுமே வந்து நிறைய புக்ஸ் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா தான் அப்படியே கம்பைண்டாக கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ 6th 7th 8th நமக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க, என்னென்ன ஸ்ப்ரெட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் ஒரே கேள்விகளாக வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சின்ன விஷயமா இருந்தாலுமே ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. அடுத்த 7வது கேள்வி, முடியரசன் இயற்றாத நூல் எது? முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படிங்கிறப்ப மொத்தம் 4 ஆப்ஷனுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ பூங்கொடி அவர் இயற்றியது, வீரகாவியம் அவர் இயற்றியதான், காவியப்பாவை அவர் இயற்றியதான். அப்போ நீலமேகம் மட்டும்தான் அவர் இயற்றாதது. அப்போ நீலமேகத்தை இயற்றியவர் யார்? இதுக்கான பதில் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் யார்? அப்வியஸாக யாருங்க பாடினாங்க? பாரதிதாசன் தான் பாடினார். அடுத்தது, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். ஸோ ரெண்டுமே பாருங்கள், ஒரே லெசன்லேருந்து கண்டினியூவாக ஒரே கொஷினை வந்து ஒரே செய்யுள்லேருந்து கண்டினியூவாக 2 கொஷின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இது யார் தான் சொன்னாங்க? பாரதிதாசன், ஓகேங்களா? ஸோ ஒரே செய்யுள் தாங்க, கண்டினியூவாக 2 கொஷின் வந்து அடுத்தடுத்த கேள்வியாக நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுலேருந்து எல்லாருமே படிச்சுட்ருக்காதா. இங்கே எல்லாம் என்னது, வேர்டை வந்து இடம் மாற்றி போட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் சரியானது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஸோ இது எல்லாமே ரெகுலர் பேசிஸில் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோவர்ப் தான். அடுத்தது, மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும், ஓகேங்களா? மோனைத்தொடை 8 வகைப்படும். அடுத்தது, இது வந்து பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா 7ன்றது இருக்கும், புது புக்கில் நமக்கு இருக்காது. ஸோ 7 ஒட்டி இருக்கக்கூடியது அடுத்தது 8 அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்காங்க. சில மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சில இதில் வந்து 7ன்னு கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். பாடலடிகள் அமைந்துள்ள மோனை சொற்கள் எழுதுக. மோனை அப்படின்னா என்னதுங்க? முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் நமக்கு மோனை. இப்போ இதிலிருந்து உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுகைங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்கக்கூடிய எழுத்து வந்து ஒன்றி வருவது அப்படிங்கிறத நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. அப்போ மோனைனா இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? முதல் எழுத்து ஒன்றி வருவதுன்னு சொன்னேன்னா, அப்போ முதல் எழுத்து இங்கே பூ இருக்குன்னா இங்கேயும் முதல் எழுத்து பூ இருக்குது. அப்போ புனிதமுற்று புத்தக சாலை. ஓகேங்களா? அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வராது. இது வா இருக்கும், இது வே இருக்கும், வேறு வேறு இருக்குது. இங்கே நா இருக்குது, இங்கே யா இருக்குது. அப்போ வேறு வேறு. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வரதுங்கிறது இந்த புனிதமுற்றும் புத்தக சாலையும் மட்டும்தான். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கண்ணகி கட்டுரை எழுதாமலாம் இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன்ஸை வச்சு உங்களுக்கு நான் வந்து கிளியராக புரிய வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உடன்பாட்டு வாக்கியம். இப்போ கண்ணகி கட்டுரை எழுதலை தானே அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் எழுதலைன்னு சொல்லியிருந்தா உடன்பாட்டு வாக்கியம்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் எழுதாமலாம் இல்லைங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இது வராது. அடுத்தது பாருங்கள், எதிர்மறை வாக்கியம். இப்போ வந்து கண்ணகி எழுதுனா நான் சொல்லி நீங்கள் எழுதலைன்னு சொல்லியிருந்தா அது எதிர்மறை வாக்கியம்னு சொல்லலாம். இப்போ எழுதுனாலான்னு கேட்டதுக்கு எழுதாமலாம் இல்லைங்க அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியமாக ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது இங்கே கலவை வாக்கியம் வந்து பாருங்கள், இங்கே வந்து எந்த கலவை வாக்கியமே நமக்கு இடம்பெற கிடையாது. ஸோ அப்போ என்னதான் ஒரு ஆப்வியஸாக பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். இது எதிர்மறை வாக்கியம் தான், ஆனால் பொருள் வந்து மாற கிடையாது. இப்போது அவன் ஆடினானா அப்படின்னு கேட்டால் இல்லை பாடுனா அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படியே பொருள் வந்து மாறி இருக்கும், எதிர்மறையாகவும் இருந்திருக்கும். இது கேட்டது கட்டுரையை பற்றி தான் கேட்டாங்க, கட்டுரையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பொருள் வந்து எந்த வகையிலையும் மாறலை, ஆனால் எதிர்மறையாக தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆடுறதும் பாடுறதும் அப்படியே பொருள் வந்து மாறக்கூடிய விஷயம். ஆனால் இங்கே கட்டுரை. ஸோ பொருள் மாறலை, ஆனால் எதிர்மறை. ஏன் எதிர்மறை அப்படின்னா எழுதலை தானே அப்படின்றதுக்கும் எழுதாமலாம் இல்லைன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால இது எதிர்மறை வாக்கியம். பட் பொருள் வந்து நமக்கு மாறுபடலை. ஓகேங்களா? அப்போ அதனால தான் இது என்னதுங்க? கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்து கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. கட்டளை தொடர்னா என்னதுங்க? கண்டிஷனாக நீ இதை செஞ்சே ஆகணும், இதை செய், அங்கே போ அப்படிங்கிறதான் என்னது? கட்டளை தொடர். ஸோ அந்த கட்டளை தொடர் இல்லாமல் இருக்கக்கூடியதை கண்டுபிடின்னு இருக்காங்க. அண்ணனோடு போ அப்படிங்கிறது ஒரு ஆர்டர். தமிழ் படி அப்படிங்கிறது ஒரு ஆர்டர். அடுத்து கூடு கட்டுங்கிறது ஒரு ஆர்டர். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வேலைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர். இது எல்லாமே கட்டளை தொடர். அரசு ஆணை பிறப்பித்தது, இது வந்து ஒரு செய்தி வாக்கியம். ஓகேங்களா? அப்போ இது கட்டளை தொடரில் வராது. அதனால் ஆப்ஷன் டி தான் நமக்கான சரியான ஆன்சர். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. ஸோ இந்த மாதிரி 5ன்னு சொல்லிட்டு நம்பர் வந்திருக்கு. நம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன கேட்போம்? எத்தனை அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அப்போ எத்தனை மாடுகள் மேய்ந்தன. ஸோ இங்கே எவ்வளவு மாடு மேய்ந்தனங்கிறது நம்ம கேட்க மாட்டோம். ஓகேங்களா? மாடுகள் மேய்ந்தனவா? அப்போ 5ங்கிறதுக்கு இங்கே அர்த்தமே வரல. 5 மாடுகள் என்ன செய்கின்றன அப்படிங்கிறதுக்கு. அப்போ சில பேருக்கு என்ன தோணும்? இதுவும் கரெக்டுன்னு தோணும், இதுவும் கரெக்டுன்னு தோணும். பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த இடத்துல 1 2 3 இந்த மாதிரி நம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட கேள்வி எத்தனையாக தான் இருக்கணும். என்ன செஞ்சிட்டு இருந்துச்சுங்கிறது நம்ம கேள்வியாக இருக்கக்கூடாது. நம்பர்ஸ் வந்துட்டாலே எத்தனை அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வியாக இருக்கணும். இது வந்து புக்கில் ஒரு பாக்ஸ்லேயே வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கும். ஸோ தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகரப்பேருந்து நிற்கும். ஓகேவா? இங்கே நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேள்வி என்னவா இருந்திருக்கும்? ஏங்க இங்கே பஸ்ஸு நிற்குமாங்க அப்படின்னு கேட்டிருந்தா தான் இங்கே நிற்கும் அப்படிங்கிற ஒரு பதிலே வந்திருக்கும் இல்லையா? அப்போது இங்கே நகரப்பேருந்து நிற்குமா அப்படின்னா இங்கே நகரப்பேருந்து நிற்கும். அவ்வளோதான். அடுத்தது சரியான தொடரை கண்டறிக. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தாங்க. அப்படியே கேட்டிருக்காங்க. உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். தப்பாக இருக்குது இல்லைங்களா? ஸோ தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். நிறையா பேர் என்ன ஆன்சர் இந்த எக்ஸாம் டைமில் போட்டாங்க அப்படின்னா, தமிழ் மொழி வந்து இந்த ஆப்ஷன் டி, உலகம் தமிழ்மொழி உள்ள வரையிலும் வாழட்டும், தமிழ்மொழி இருக்கிற வரைக்கும் உலகம் வாழட்டும் அப்படிங்கிறத மாற்றி போட்டுருந்துருக்காங்க. அது எப்படிங்க லாஜிக்கலாக இருக்க முடியும்? தமிழ்மொழி உலகம் இருக்க வரைக்கும் வாழட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். மொழி இருக்கிற வரைக்கும் உலகம் வாழட்டும்ங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகேங்களா? ஸோ இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க. பதட்டத்தில் டக்குன்னு போட்டுறக்கூடாது. அடுத்தது சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார்.
ஸோ இந்த மேற்கோள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் கரெக்டாக போடணும். ஸோ இப்போ தம்பி அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கமா வந்திருக்கணும். இது வந்து யாரோ ஒருத்தர் கூறுனா கூற்று, ஓகேங்களா, அந்த கவிஞர் வந்து கூறியிருக்காரு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டபுள் கொட்டேஷன் வரக்கூடிய மேற்கோள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணுறப்ப என்ன சொல்லணும், எப்போவுமே மேற்கோள் கொடுக்கணும். யாரோ ஒருத்தரை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கமா வந்து கொடுக்கணும். லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வந்து வந்திருக்கணும். ஸோ இங்கே எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் இல்லாதனால நம்ம அதை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸி தாங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கரெக்டாகவும் இருக்கக்கூட, ஓகேங்களா. சரி, அடுத்த கேள்வி. சரியான அகர வரிசையை தேர்க. ஸோ அகர வரிசையில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனல்லே வந்து இலக்கணம் பிளேலிஸ்ட்டில் அகர வரிசைப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஈஸியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மா வரிசையில் 3ம் கா வரிசையில் 1ம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கா வரிசை வருமா இல்லை மா வரிசை வருமா? அப்வியஸாக நமக்கு கா வரிசை தான் வரும். இந்த ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலே இதுதான் ஆன்சருங்கிறத நம்ம போடலாம். பிகாஸ் கா வரிசையில் வரக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த பி ஆப்ஷன் மட்டும்தான். டப்புன்னு இதை போட்டுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாங்க. அடுத்தது இன்றைக்கான கடைசி கொஸ்டின், பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஸோ வழக்கம் போல் என்னங்க, அகர வரிசை தான். என்னென்ன இருக்குது பாருங்கள், கா வரிசை இருக்குது, தா வரிசையில் 2 இருக்குது, பா வரிசையில் 1 இருக்குது, மா வரிசையில் 1, உயிரெழுத்து அதில் வந்து 2 இருக்குது, ஓகேங்களா. எப்போவுமே அகர வரிசை எழுதணும் அப்படின்னா முதல்ல உயிரெழுத்தை தான் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்களுக்கு நம்ம போகணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன வருங்க, ஆசிரியர் வரணும், அதுக்கப்புறம் ஓனான் வரணும். ஏன்னா ஆ வந்ததுக்கப்புறம் தானே கடைசியில் ஓ வரும். அப்போ ஆசிரியர் வரணும், ஓனான் வரணும். அப்போ ஆசிரியர் வச்சு எந்தெந்த சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கேயும் ஆசிரியர் ஃபஸ்ட்டு, இங்கேயும் ஆசிரியர் ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன வந்திருக்கணும், ஓனான். இங்கே ஓனான் இருக்குது, பட் இங்கே என்ன வந்துருச்சு, கிளி. அப்போ இந்த ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதுவும் புரியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலை அப்படின்னா ஈஸியாக வந்து பாக்ஸில் வச்சு புரிகிற மாதிரி உங்களுக்கு அகர வரிசை வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான 20 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஸோ மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் கிளாஸ் வந்து நம்ம லைவ் செஷனில் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் கொஞ்ச நாளாக. ஸோ அதுக்கான லைவ் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 1 மணிக்கு வந்து வருங்க. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நார்மல் வீடியோஸில் என்னடா வீடியோ காணான்னு தேடாதீங்க, லைவில் செக் பண்ணுங்கள், லைவ்க்கான லிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த மேக்ஸ் வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து மேக்ஸ் வீடியோஸே காணோம் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ லைவ்க்கான செஷனில் தேடினீங்கன்னா கிடைக்குங்க. இல்லைனா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிளாஸ்க்கான பிளேலிஸ்ட்டில் தேடினீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ வந்து கிடைக்கும். இன்றைக்கி மேக்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 1 மணிக்கு ஷார்ப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிடுவேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.